ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டியர்ஸ் இனிமேஸ் நிறைய நாளுக்கு அப்புறம் உங்களை இந்த வீடியோவில் பார்க்க மிக சந்தோஷம். இன்றைய தினம் அதாவது டிசம்பர் 25 எங்களுடைய ஜேசுபாலன் அவர்கள் அவதரித்த நாள் என்று கருதப்படுகிறது. இதை உலகம் பூரா எல்லாரும் கொண்டாடி கொண்டு வருகிறோம். ஆனா அதே சமயத்துல இன்றைய தினம் சாண்டா கிளாஸ் அதான் நத்தா தாத்தாண்டு எல்லாரும் சொல்லுவினோம். ஸோ அவர் எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குறாரு. அது ஒரு கதை ஒன்று இருக்குது. அது உண்மையா இல்லையா இல்ல அதை பற்றி என்ன விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சோ அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு. அப்படின்னா அவர் சிவப்பு மற்றும் வெள்ளை சேர்ந்த ஆடைதான் அவற்றை ஆடை என்றும் இல்லை. அவர் வானத்துல பயணம் செய்கிறவர் என்றும் இல்லை. உண்மையான கருத்து என்னண்டா செயின்ட் நிக்கோலஸ் தான் அவருடைய உண்மையான பெயர். அவர் 3ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில வாழ்ந்திருக்கிறார். அவர் அக்காலகட்டத்துல எல்லாரும் மாதிரி இல்லாம அவர் வித்தியாசமாக இருந்திருக்கிறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உணவு கொடுக்கிறது, பரிசு பொருட்கள் கொடுக்கிறது, ஏழைகளுக்கு பரிசு பொருட்கள், பணங்கள் அப்படி பல்வேறுபட்ட உதவிகளை செஞ்சு கொண்டு வந்திருக்கிறார் அக்காலகட்டத்துல. அப்ப இந்த காலம் செல்ல 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 அதே ஒரு கான்செப்ட் அடுத்து சாண்டா கிளாஸ் இப்படி கிஃப்ட் தருவார் அண்டு சிறுவர்களுக்காக சொல்லி ஒரு கதைகளாக அது உருவாக்கப்பட்டிருக்குது. அதோட அக்காலகட்டத்தில் நடந்த போர்கள் அப்படி நடந்த டைம்ல அந்த கதைகளை கொண்டு நாடுகள் பிரிந்து போயிருக்கணும் தானே ஆக்கள். ஸோ அப்படி எல்லாம் பிரிஞ்சு போய் அந்த கதைகளை சேர்த்து வச்சு இப்படி சாண்டா கிளாஸ் இருக்கிறார். அவர் எல்லாரும் கிஃப்ட் தருவார் இப்படி அந்த சம்திங் அந்த கதைகளை எல்லாம் சொல்லி அது ஒன்று உருவாகி இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறது தான் இந்த சாண்டா கிளாஸ் உருவானதுக்கான காரணம். ஆனா அவருடைய உடை அவருடைய பல்வேறுபட்ட படங்கள் காணப்படுது. ஆனா அந்த உடை சிவப்பு மற்றும் வழியாக காணப்படுறதுக்கான காரணம் ஒரு விளம்பர நோக்கமே. அப்படி அவர் இருந்தவர். சோ ஆனா அவர் அணிந்த ஆடை வெள்ளை ஆடை. ஆனா கொக்கோ கோலா என்ற ஒரு பிராண்ட் அவன் இந்த பிராண்டை ப்ரமோட் பண்றதுக்காக இப்படி சிவப்பு மற்றும் வெள்ளை சேர்ந்த ஆடைகள், ஏன்னா அந்த கொக்கோ கோலாண்ட அப்படி அந்த இதுல போற இந்த ஒரு கான்செப்டை வச்சு அவையாக கற்பனையாக உருவாக்கப்பட்டதுதான் அந்த இது. சோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சிருக்காம இருக்கலாம். புனித இயேசு பாலனுடைய பிறந்த நாள் அன்று நீங்க புதுமையான விடயங்களை தெரிஞ்சு உங்களோட வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா எடுத்து செல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.